வணக்கம் நேர்களே. இது வார வாரம் நீங்க ஆர்வத்தோடு பார்த்துட்டு வர இந்திய ராணுவத்தை தெரிந்து கொள்வோம் நோ யுவர் ஆர்மி நிகழ்ச்சி. ஒரு புதுசா சொல்றதுக்காக மகாகவி பாரதியோடைய புதிய ஆத்திச்சூடிலிருந்து சில வரிகளோடு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உடலினை உறுதி செய், உண்மிக விரும்பு, எண்ணுவது உயர்வு, ஏறுபோல் நட, ஒற்றுமை வலிமையாம், ஓய்தல் ஒழி, ஐம்பொறி ஆட்சிகள், இப்படி வரிசையா அவர் சொல்லிட்டே வருவார். இந்த எல்லா பண்புகளையும் நீங்க இந்திய ராணுவத்திடமும் பார்க்க முடியும். இந்த ராணுவத்தில் பணிபுரிஞ்சவங்களை வாரம் நம்ம பார்த்துட்டு வரோம். அவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய இந்த குவாலிட்டிஸை அவங்களுடைய வேலையிலையும் அவங்களுடைய வாழ்க்கை நேரத்திலையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த அதே வரிசையிலே நம்ம இன்னைக்கு KR விஸ்வேஸ்வரன் ஓய்வு பெற்ற விங் கமாண்டர் அவர்களை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். பொதுகைக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு பைலட்டா ஒரு விங் கமாண்டரா நீங்க அளப்பரிய சேவை நாட்டுக்கு பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் கற்றுட்டு இங்கே பொதுகை நேயர்களோடு ஷேர் பண்ணிக்க போறீங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். எப்படி ஆரம்பிச்சது இந்த பயணம், எப்படி ஆரம்பிச்சது? ஏன்னா நிறைய பேர் போன வாரம் கூட ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க, ஒரு டவுன் சவுத்துல இருந்து என்னோட பையனை பைலட் ஆக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி யாராவது ஆசைப்பட்டாங்களா அல்லது நீங்களே இதில் விரும்பி சேர்ந்தீங்களா? நான் என்னுடைய டெல்லியில் ஸ்கூலில் படிக்கிறச்சே அவ்வளோ எனக்கு டிஃபென்ஸ் பற்றி ஒன்றும் ஜாஸ்தி தெரியாது. எங்கள் ஒரு ரிலேட்டிவ், அவர் மேஜர் ஜெனரலாக இருந்தார். அவர் அடிக்கடி வீட்டுக்கு வருவார். அவருடைய பேரிங், அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய அந்த இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதுலேருந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, நானும் டிஃபென்ஸில் சேரணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்னுடைய கிளாஸில் என் ஃப்ரெண்டு அவன் NDAக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்ளை பண்ணி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. அப்போ அவங்ககிட்ட நான் கேட்டேன் இது என்னது அப்படின்னு. அப்போ அவன் சொன்னா இது மிலிட்ரியில் சேரறதுக்கு ஒரு வாய்ப்பு இதில் இருக்கு, நான் பைலட்டாக சேர போகிறேன். அப்போ எனக்கு ஒரு ஆர்வம், பைலட்டாக ஆகணும் அப்படின்னு. அப்போ நானும் எங்கள் அம்மா அப்பாட்ட இந்த விஷயத்த சொன்னேன். அவங்களும் அது வரைக்கும் டிஃபென்ஸை பற்றி நன்னா தெரிஞ்சுருந்தாங்க எங்கள் ரிலேட்டிவ்னால. ஸோ நான் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி அது வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி நான் ஏர்ஃபோர்ஸில் ஹெலிகாப்டர் பைலட்டாக சேர்ந்தேன். அதான் என்னுடைய ஜர்னி. ஓகே ஓகே ஓகே. நம்ம இந்த நேர்கள் தொலைபேசிக்கான அந்த எண்களை கொடுத்துட்டு வந்துடுவோம் சார். அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களே, உங்களுக்கான தொலைபேசி எண்கள் உங்களுடைய ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. இந்த தொலைபேசி எண்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண்கள் 2 கொடுத்துருக்கோம். 9444 901011 9444 901021. வெளியூர் நேயர்கள் 0441 17077 இதில் தொடர்பு கொள்ளுங்க. வெளிநாட்டு நேயர்கள் 0091 44 253 9710 இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம். சார், அதாவது நீங்க ஹெலிகாப்டர் அப்படின்னு போட்டிருந்தீங்க உங்களோட ப்ரொஃபைல் படிச்ச போது. இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா? அதாவது பர்டிகுலர் நீங்களே சூஸ் பண்ணுவீங்களா, ஹெலிகாப்டருக்கு தான் நான் பைலட்டா போனோம் அப்படின்னு? அல்லது உங்களுடைய ட்ரைனிங் அப்புறமா யூ ஆர் ஃபிட் ஃபார் திஸ் அப்படிங்கிற மாதிரி உண்டா? ஏன்னா நிறைய ஆர்மி பத்தி எங்களுக்கு தெரியறது இல்லைங்கிறதுனால கேட்க. இது ஒரு காம்பினேஷன். ஒன்று ட்ரைனிங் போது உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ நீங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை தெரியப்படுத்தலாம். ஒன்று அவங்களும் சாய்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிரான்ச்சுக்கு நாங்கள் உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் மெஷின் ஃப்ளை பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இந்த காம்பினேஷனில் எந்த பெஸ்ட் காம்பினேஷனும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அவங்க கொடுக்குற சாய்ஸையும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் தகுதி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அந்த சாய்ஸை எடுத்துக்கலாம். அது மாதிரி தான் செலெக்ஷன் ஆகும். கம்பல்சரி கிடையாது, அவங்க சொல்கிறதா நீங்கள் ஃப்ளை பண்ணணும்னு கம்பல்சரி கிடையாது. நீங்க ஆசைப்பட்டதா உங்களுக்கு கிடைக்கும், அதுவும் அந்த மாதிரி கிடையாது. both the combinations பண்றதுதான். இதுல என்ன மாதிரியான ட்ரைனிங் நீங்க ஒரு பைலட்டா போறதுக்கு முன்னாடி, ஏன்னா டிஃபென்ஸ்ங்கிறதுல ஒரு ஸ்டாண்டர்டான எல்லாருக்கும் பொதுவான சில இது இருக்கும், ட்ரைனிங் இருக்கும். அப்புறம் ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ்னா அந்தந்த கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அப்ப உங்களோட ட்ரைனிங் எப்படி இருந்தது சார்? NDA ஜாயின் பண்றதுக்கு அவங்க முதலே சேரும்போது நீங்க சாய்ஸ் கொடுக்கணும், உங்களுக்கு எந்த பிரான்ச் வேணும் அப்படின்னு. ஓகே. அப்ப நீங்க ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு நீங்க பிரான்ச்சுக்கு சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல எல்லா 3 சர்வீஸ், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவிக்கு காமன் எக்ஸாம்ஸ் இருக்கும், காமன் டெஸ்ட் இருக்கும், காமன் இன்டர்வியூ இருக்கும். அது முடிச்ச அப்புறம் நாங்கள் எப்போ செலெக்ஷனுக்கு போனோமோ அப்போ எங்களுக்கு 2 இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் இருந்தது பைலட் ஆகிறதுக்கு. அது பேர் ஒன்று பைலட் ஆப்டிடியூட் பேட்டரி டெஸ்ட் அப்படின்னு ஒன்று. அதில் அவங்க பிளேனை பற்றி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் எப்படி அந்த இதை அப்ரிஷியேட் பண்ணி
அதை நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்களோ அதில் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ட்ரம் டெஸ்ட் அப்படின்னு உங்கள் ஸ்கில், நீங்கள் ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஸ்மால் டாட் இல்லாட்டி ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் பார்ப்பீங்க, அதை ஒரு ட்ராக்கில் நீங்கள் வைக்கணும். அந்த ட்ராக்ல அது மாறிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஒரு வார்னிங் நாய்ஸ் கிடைக்கும். ஸோ உங்கள் ஸ்கில் லெவலில் வந்து ஐஸ், ஹேண்ட்ஸ், கோஆர்டினேஷன் அதை செக் பண்ணி அது பர்ஃபெக்டாக இருக்கணும். இது ரெண்டும். ஒரு காலர் லைன்ல வந்துட்டாங்க, பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து இதை பத்தி பேசலாம் சார். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார், வாங்க சொல்லுங்க. ஹலோ, உங்க டிவி வால்யூம் குறைச்சிருங்க, எங்களோட பேசுங்க. ஓகே ஓகே சொல்லுங்க சார். ஓகே, அடிப்படை கல்வி என்னங்கண்ணா? எதுக்கு புரியலங்க? எங்க பணிமனைகளுக்கு என்ன அடிப்படை கல்வி? பேசிக் குவாலிஃபிகேஷன். சரி சரி, நன்றிங்க சேர்றதுக்கு. ஓகே, நன்றி சார். இந்த ஆர்மி மாதிரியான விஷயங்களை சேர்றதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேக்குறாரு. ஆர்மியில் வந்து ஒன்று வந்து ஆஃபீஸர் என்ட்ரி இருக்கு, ஒன்று வந்து ஏர்மேன் என்ட்ரி இருக்கு. ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் குவாலிஃபிகேஷன் இருக்கு. அது வந்து அதுக்குன்னு ஒரு சைட் இருக்கு, carrierairforce.nic அப்படின்னு. அதில் எந்த பிரான்ச்சுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஜஸ்ட் அந்த பைலட் இல்லாட்டி ஏர்ஃபோர்ஸில் வேரியஸ் அதர் பிரான்ச்சஸில் ஆஃபீஸராக போகிறதுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதை நான் டச் பண்ணுறேன். ஒன்று வந்து கிளாஸ் 12th பாஸ் பண்ண அப்புறம் நீங்கள் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவிக்கு வந்து மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் கம்பல்சரி, சயின்ஸ் இருக்கணும். சப்போஸ் பை சான்ஸ் நீங்கள் 12th அப்புறம் இல்லைன்னா கிராஜுவேஷனுக்கு அப்புறம் கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு என்ட்ரி மோட் இருக்கு. அதுவும் நீங்கள் வந்து சேம் நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ்க்கு சயின்ஸ் கம்பல்சரி. அதுக்கப்புறம் AFCAT, ஏர்ஃபோர்ஸ் சென்ட்ரல் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு ஏர்ஃபோர்ஸ் முதல் 2 எக்ஸாம் யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணும். இந்த AFCAT வந்து ஏர்ஃபோர்ஸ் கண்டக்ட் பண்ணும். அது எல்லா பிரான்ச்சஸ்க்கும் கம்ப்ளீட்டாக ஃப்ளையிங், இன்ஜினியரிங், அக்கவுண்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், லாஜிஸ்டிக்ஸ் அத்தனை பிரான்ச்சுக்கும் நீங்கள் அதில் அப்ளை பண்ணலாம். ஓகே, அதில் நீங்கள் வந்து கிராஜுவேட்டாக இருக்கணும். அதில் மினிமம் 60% மார்க் உங்கள் கிராஜுவேஷனில் வாங்கியிருக்கணும். 4th என்ட்ரி வந்து NCC C சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்து பைலட் ஆகலாம். இது மாதிரி இருக்கு. மீதி டீடைல்டாக ஏர்மேன் ஆகிறதுக்கு என்ன, அந்த பிரான்ச்சுக்கு என்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சைட்டில் இருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவாலிஃபிகேஷன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் டு ஜாயின் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு நீங்கள் என்டர் பண்ணாலும் உங்களுக்கு அந்த சைட்டுக்கு உங்கள் ஆக்ஷன் போய் அது கிளியராக ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன், என்ன ப்ரொசீஜர், என்ன மெடிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே காமிக்கும். சரி, நன்றி சார், அழகா சொன்னீங்க. நன்றிங்க. தொடர்பு கொண்டதுக்கு இன்னொரு நேயர் இருக்கார் சார், பாத்துருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம், வாங்க. குட் மார்னிங் மேடம். மேடம் சார் கிட்ட ஒரு சின்ன क्वेश्चन கேளுங்க. நான் வந்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருந்தேன். நான் வந்து I tried to clear this exam after my 12th standard. சரி. But I failed miserably. Okay. Because I didn't prepare for this. I didn't know means what sort of the questions that will be asked. அந்த மாதிரி இருந்ததனால என்னால எதுவுமே ஆன்சர் பண்ண முடியல and I could not qualify. சரி. So சார் கிட்ட என்ன கேட்கணும்னா, என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாக்க இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், NDA அந்த மாதிரி எக்ஸாம்ஸை கிராக் பண்ணோம்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து ஸ்டேட் போர்ட் பெட்டரா CBSE பெட்டரா, செகண்ட் क्वेश्चन வந்து என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணாக்க ஸ்டூடெண்ட்ஸோட சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கும். சரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. பதில் சொல்வார் சார். ஃபர்ஸ்ட்லி வந்து டிஃபென்ஸில் சேரறதுக்கு ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இந்த எக்ஸாம் பேசிக்கலி எதுக்கு வைக்கிறாங்கன்னா, நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுனால ஏதோ ஒரு ஃபில்டர் மெக்கானிசம் இருக்கிறதுனால இந்த எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதோடைய ப்ரிப்பரேஷனே டோட்டலி டிஃப்ரெண்ட். இதில் வந்து பேசிக்கலி நிறையா புக்ஸ் இருக்குது மார்க்கெட்டில். நீங்கள் டெய்லி உங்கள் ரொட்டீன் படிப்பை படிச்சுட்டே ஒரு ½ an hour to 1 hour இந்த புக்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பேசிக், சிம்பிள், எலிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் இருக்கும். பேசிக்கலி எக்ஸாமில் ஸ்பீடை பார்ப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறீங்களோ அது பிரகாரம் செலெக்ஷன் ஆகும். ஒன்ஸ் இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை டிஃபென்ஸில் சேர்க்கறதுக்காக என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருக்கோ அது அந்த இன்டர்வியூவில் கண்டுபிடிப்பாங்க. 5 நாள் அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு இன்டர்வியூ வந்து 5 நாள் இருக்கும். அதே மாதிரி ஏர்மனுக்கும் இன்டர்வியூவில் வந்து ப்ரொசீஜர் இருக்குது.
அதில் நீங்கள் வந்து உங்களுடைய குவாலிட்டிஸ் அந்த 5 நாள்லையும் நல்லா கண்டுபிடிச்சிடுவாங்க. உங்களுக்கு அந்த ஆர்வம், அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த என்தூசியாசம் அது ஒண்டி காமிச்சா போதும். ரொம்ப ஹை இங்கிலீஷ் இல்லாட்டி ரொம்ப ஃப்ளவரி லாங்குவேஜ் இல்லாட்டி ஒரு கைண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் பர்சனாலிட்டி இதுக்கெல்லாம் ஒரு அவசியமும் கிடையாது. நேச்சுரலாக இருந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை ட்ரூத்ஃபுல்லாக பேசினேன்னா அந்த குவாலிட்டிஸை வச்சு உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாம் இருக்கும். மெடிக்கல் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் அதில் என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ இத்தனை டஃப் மெடிக்கல் எக்ஸாமில் உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அது கூட உங்களுக்கு தெரிய வரும். இல்லாட்டி நம்ம ஜென்ரலி நினச்சிப்போம் நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கோம், நம்மள்ட்ட ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு. நான் ஜஸ்ட் அந்த ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் சொல்கிறேன். பட் அந்த மெடிக்கல் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ பேசிக்லி வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா ஸ்டேட் போர்டு, சென்ட்ரல் போர்டு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸும் டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு கிடையாது. பேசிக் அந்த சயின்ஸ் எல்லாம் வெரி பேசிக் எலிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ். நிறைய புக்ஸ் இருக்கு. உங்க ரொட்டீன் படிப்பை படிங்க. ஒரு டெய்லி ½ அதை ரிவைஸ் பண்ணுங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் இது எப்படி எலிமினேட் பண்ண முடியும்? சிம்பிள் கொஸ்டின் பேப்பரை செட் பண்ணா டைம் மேனேஜ்மெண்ட். இத்தனை சின்ன டைம்ல நிறைய கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றது. இன்னொரு நேயர் இருக்கா சார், பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் வந்து சென்னையில இருந்து இமானுவேல் பேசுறேன். சொல்லுங்க இமானுவேல். இப்ப சார் வந்து நான் ஒரு டவுட் கேட்கணும். என்ன, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சார் வந்து நீங்க சொன்னீங்க ஹெலிகாப்டர்ல விங் கமாண்டரா இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரைனிங்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் அவர் வந்து அந்த பைலட்டா அந்த ஹெலிகாப்டர் ஓட்டும் போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஏன்னா வந்து இது லைக் காரோ இல்ல பைக்கோ இல்ல நம்ம ஈஸியா ஓட்டுறதுக்கு அது ஹெலிகாப்டர்ன்றது மேல ஈஸியா இருக்கு. எந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருந்தது? சரி, அதுதானா? ஒரே கேள்விதான். ஓகே இமானுவேல், தேங்க்யூ இமானுவேல். இமானுவேலுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஏறி இந்த ஃபிளைட்ல போகும்போது அப்புறம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு எப்படி இருந்தது? நீங்களே தனியா ஒரு ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு போகும்போது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கிறாரு. அந்த எவ்ரி பைலட்டுக்கு ஒரு ட்ரீம், நான் அந்த மெஷினை இண்டிவிஜுவலாக பறக்கணும். அது வரைக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பார், அவர் கற்றுக் கொடுப்பார். ட்ரைனிங் ரொம்ப நன்னா டெப்த்தோடு இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து எரர் மார்ஜின் கிடையாது ஃப்ளைங்கில். உங்களை வந்து 100% பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அந்த ஹெலிகாப்டரை உங்களை நம்பி கொடுப்பாங்க. ஸோ தட் அப்படி உங்களால் ஏதாவது குறைவு இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளையிங் ஹவர்ஸும் பண்ணி என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி நன்னாவும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. லாஸ்ட்டில் அது பண்ண அப்புறம் உங்களுக்கு அந்த சோலோன்னு சொல்லுவோம் நாங்கள். ஃபர்ஸ்ட் சோலோனா முதல் வாட்டி நான் அந்த ஹெலிகாப்டரை தனியா பறக்க போறேன். அது வந்து ரொம்ப அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். அது ஒரு ப்ரைட், ஒரு தனியா அந்த காக்பிட்ல காந்து பறக்கிற ஃபீலிங்கே வந்து அது ஒரு வேர்ல்ட்ல எனக்கு பர்சனலி அந்த வேர்ல்ட்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். பை தென் நாங்கள் வந்து அந்த ட்ரைனிங் முடிக்கிறதுக்குள்ளேயும் அந்த மெஷினோட ஒரு அட்டாச்மெண்ட் எங்களுக்கு வந்துடும். அதை தொட்டாலே ஒரு தனி ஃபீலிங் வரும். அந்த என் கூட அது இத்தனை நாளாக எனக்கு என் கூட இருந்து அதை ட்ரைனிங்கில் பண்ணி அது கூட தனியாக பறக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். யூ நரேட்டட் இன் a very poetical way sir. That's of course. அதாவது இந்த குதிரை ஓட்டுற அந்த இவங்க ஜாக்கி சொல்லுவாங்க, அந்த குதிரைக்கும் அந்த ஜாக்கிக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த சேம் வே யூ ஆர் டெல்லிங் தட் உங்களோட ஹெலிகாப்டர் மிஷினுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கெமிஸ்ட்ரியை நீங்க சொல்றது வந்து இட்ஸ் நைஸ் டு ஹியர். இதுல வந்து உங்களுடைய ப்ரொஃபைல் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஏர்ஃபோர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய வேற இடங்கள்ல ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடாவே நீங்க நிறைய வேலை பார்த்திருக்கீங்க. லைக் காங்கோல ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஆப்பிரிக்கால, அப்புறம் UN பீஸ் கீப்பிங் போஸ்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க, அது தவிர இண்டோ US அந்த இதுல ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா நேயர்களுக்கு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சேர்ந்தால் நீங்கள் வெறும் ஒரு பைலட்டாக ஒரு ஃப்ளையிங் ஒண்டி தான் பண்ணுவேல் அப்படின்னு கிடையாது. அவங்க வந்து உங்களை ஒரு கம்ப்ளீட் பர்சனாலிட்டியாக மாற்றுவாங்க. உங்களுக்கு ஒரு டைம் வரைக்கும் ஃப்ளையிங் பண்ண விடுவாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளையிங்கோடைய பிளானிங்கில் உங்களை போடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களை ஏர்ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி உங்களை வந்து டிஃப்ரெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்பாங்க. நீங்கள் ஏர்ஃபோர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணி ஃபாரினுக்கு போக வேண்டியிருக்கும். உங்களை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் மெம்பரை அமைச்சு நம்ம இந்தியாவை வந்து அங்கே இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள்
சின்சியர் ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அன்லிமிட்டெட். என்னுடைய கேரியர் ப்ரொஃபைலில் நான் என்னுடைய ஃப்ளையிங் உடைய இதை வந்து கம்ப்ளீட் பண்ண அப்புறம் எனக்கு வந்து ஏர் ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் ஹையஸ்ட் பாடி. இது என்ன சார் இப்போ நம்ம மானிட்டரில் பார்க்குறோம் இல்லையா யுஎஸ்எஸ்? இது வந்து நான் யூஎஸ்க்கு ஒரு மீட்டிங், எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டியரிங் குரூப் மீட்டிங், அதுக்காக நான் வந்து மெம்பர்ஸ் கூட போயிருக்கேன். அதில் இங்கே வைஸ் சீஃப் ஆஃப் தி ஏர் ஸ்டாஃப் இருக்கார், அசிஸ்டன்ட் சீஃப் இருக்கார், எங்களோட ஃபாரின் டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ் இருக்கார். நான் வந்து செக்ரட்டரி எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டியரிங் குரூப் அப்படின்னு அந்த ரெப்ரசன்டேட்டிவாக நான் இந்த யூஎஸ்ல அந்த அவங்க ஒரு ஷிப் அவங்களை ஆக்ஷன் போனாங்க, யூஎஸ்எஸ் மிசோரின்னு ஒரு அதோடைய பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்கு அந்த ஷிப், அந்த வேர்ல்டு வாருக்கு தகுந்த மாதிரி. அதில் அவங்களுடைய எங்களை ஆக்ஷன் போய் அதை வந்து காமிச்சாங்க. அது வந்து அந்த ஃபோட்டோகிராஃப் அந்த ஏரியாவில் எடுத்தது. ஓகே, பேட்டில் ஷிப் மிசோரி. எஸ், கரெக்ட். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய இவங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அது அவங்களுக்கு. சூப்பர் சார், சூப்பர். ஸோ என்னுடைய கேரியரில் நான் வந்து யூஎஸ்க்கு 3 times நான் போயிருக்கேன். அவங்க டீமும் வந்திருக்காங்க. அதில் வந்து வேரியஸ் டிஸ்கஷன்ஸ் நடக்கும். ஹவு டு மூவ் ஃபார்வர்ட், ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் போத் த கண்ட்ரீஸ், அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்கள பற்றி நமக்கு தெரியும், நம்ம பற்றி அவங்களுக்கு தெரியும். So with US I can surely say that ரெண்டு பேரும் ஈக்குவலி நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணி ரெண்டு பேரும் மியூச்சுவல் ரெஸ்பெக்டோடு நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் ரெண்டு ஏர்ஃபோர்ஸையும். அது தவிர நான் வந்து யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அதில் வந்து காங்கோவில் என்ன சீஃப் ஆப்ரேஷன்ஸ் ஆஃபீஸர் அமிச்சாங்க. புகாவுன்னு ஒரு இடம், அங்கே நாங்கள் வந்து எங்கள் ஹெலிகாப்டர் ஃப்ளீட் அங்கே போய் அங்கே லோக்கல் பாப்புலேஷன், அதர் ஃபாரின் கண்ட்ரீஸோடைய டிஃபென்ஸ் பர்சனல் அவங்களெல்லாம் ஃப்ளை பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் நம்ம கண்ட்ரியை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்ம இதோடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸிபிட் பண்ணி நம்ம நாட்டுக்கு நல்ல பேர் கொண்டு வரத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஓகே, இது என்ன சர்டிஃபிகேட் சார் நம்ம பார்த்தது? இது வந்து எனக்கு உருகுவன் பக்கத்தில் இருந்தாங்க அவங்க ஒரு ஜெஸ்டர் மாதிரி அவங்களுடைய அசோசியேஷனுக்காக எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சூப்பர். ஸோ இதவிர எனக்கு யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுடைய ஒரு சர்டிஃபிகேட்டும் கொடுத்தாங்க அங்கே 1.5 years டென்யூர் பண்ணினதுக்கு. இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் இன்டர்நேஷ்னல் ஃபோரமில் கண்ட்ரியை ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அண்ட் வித் ஆல் ஹியூமிலிட்டி ஐ கேன் சே தட் தி இந்தியன் ட்ரூப்ஸ் ஆர் ஹெல்ட் இன் வெரி ஹை எஸ்டீம் இன் தி யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ். ஓ, சூப்பர். ஆமாம், நிச்சயமாக நிறைய அது அப்படி தான் பத்திரிகைகள் படிக்கும் பொழுது அதிக எண்ணிக்கையில் இருக்கிறவங்களுமே கூட வந்து நம்மளுடைய இந்திய படையினர் தான் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அதிகமாக படிக்க நேருது. அது நீங்கள் ஒரு ஃபீல்ட்லேருந்து நேராக நீங்கள் வந்து சொல்லும்பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கேட்கறதுக்கு. இதுவும் இன்னொன்று ஏர்ஃபோர்ஸினுடைய இன்னொரு முக்கியமான இது வந்து கெலாமிட்டிஸ் நடக்கும்போது அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஏன்னா அடிக்கடி நம்மளுடைய ஜியோகிராஃபிக்கல் இதில் பார்க்கும்போது மலைப்பகுதியில் மக்கள் மாட்டிக்கிறதும், வெள்ளப்பகுதியில் மாட்டிக்கிறது, நிலச்சரிவில் மாட்டிக்கிறது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நீங்க தான் உடனடியாக வந்து கை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க. ஸோ அதில் நீங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எப்படி அதுக்கு உங்களை தயார்படுத்துவாங்க சார்? அது வந்து நேச்சுரலி எங்களுடைய ட்ரைனிங் ப்ரொஃபைலில் வந்து கேஷுவல்டி இவாக்குவேஷன் அப்படின்ற ஒரு ரிலீஃப் டு சிவிலியன் ஏஜென்சிஸ் அப்படின்ற ஒரு இதுக்காக ட்ரைனிங் ப்ரொஃபைல் இருக்குது. அது எங்களுக்கு ட்ரைனிங்லேயே எங்களுக்கு அந்த குவாலிட்டிஸை இன்கல்கேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நாங்கள் வந்து எங்களை ஒரு ஹெலிகாப்டருடைய ஒரு இன்னொரு புது ஒரு பேர் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் ஆஃப் மர்சி. அப்படின்னா அந்த மர்சிஃபுல் ஆக்டிவிட்டீஸ்க்கு உடைய ஒரு ஏஞ்சல் அப்படின்னுவாங்க ஹெலிகாப்டரை. ஏன்னா அது வந்து நம்ம நாட்டில் எத்தனையோ இடங்களில் வந்து ரோடுகள் கிடையாது, எத்தனையோ இடங்களில் வந்து எத்தனையோ டிஸ்கம்ஃபர்ட் ஏரியாஸ் இருக்குது. அங்கே ஏதாவது ஒரு பாதிப்புனா இந்த ஹெலிகாப்டர் தான் ஃபஸ்ட்டு போய் அவங்கள காப்பாற்றும். ஸோ அவங்களுக்கு அந்த மெஷின் வரைச்சே அவங்களுக்கு அந்த ஃபேஸில் ஒரு ரிலீஃப் அண்ட் ஜாய் கிடைக்கும் அந்த ஃபேமிலிஸ்க்கு. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து நிறையா கேஷுவல்டி எவாக்குவேஷன் பண்ணியிருக்கோம். நான் ஜம்முவில் ஃப்ளட் ரிலீஃப் ஆப்ரேஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்.
நான் வந்து ஜேமு கிளேஷியர்னு ஒரு இடத்துல ஒரு ஃபாரினர் ட்ரெக்கிங்கில் மாட்டின்ட்டார் 13,000 ஃபீட்டில். அங்கே போய் ஒரு சின்ன இடம் பார்த்து அங்கே லேண்ட் பண்ணி அவரை பிக்கப் பண்ணி ஜாக்கிரதையார் அவரை சார் இப்போ நம்ம இது பார்க்குறோமே கேஷுவாலிட்டி எவாக்குவேஷன் ஜேமு கிளேஷியரில் அந்த வயசானவர் ஹெலிகாப்டரில் உட்காந்துட்டு இருக்கார். அவருக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு வந்தது. அதனால நாங்கள் போய் ஜஸ்ட் அவர் இன்ஃபர்மேஷன் கொடுத்த உடனே நாங்கள் உடனே போய் அவரை இவாக்குவேட் பண்ணி ஜாக்கிரதையை திரும்பி கொண்டு வந்தோம் இந்த பேக் டு பேஸ். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அண்ட் ஐ திங்க் த பிக்கஸ்ட் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் apart from doing various activities in the Air Force, இந்த மெர்சி மிஷன் அப்படின்வாங்க. இது பண்ணுறச்சே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒருத்தருக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணோம், ஒருத்தரை சேவ் பண்ணோம், ஒருத்தரை டிஃபிகல்ட்டிலேருந்து எவாக்குவேட் பண்ணோம். So we liked it. I mean, it was one of the best things in the one of my most remembered activities of my career. Of course, sir. Nice, sir. Congrats for that. ஒரு நேயர் இருக்கார், பாத்துறோம் சார். ஹலோ, வணக்கம். சரி. வணக்கம்மா. சார், நாங்க கடலூர்ல இருந்து அத்தியா பேகம் பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, கேள்வி சொல்லுங்க. இல்ல மேடம், இந்த என்டிஏ இதுக்கு புக்ஸ் எங்க கிடைக்குங்க மேடம்? நெக்ஸ்ட் வந்து அதே போல அதுக்குண்டான கோச்சிங் சென்டர் எங்க கிடைக்கும் இருக்கு மேடம்? இங்க இருக்கான்னு கேக்குறீங்க. ஓகேம்மா, பதில் சொல்லிட்டாரு, திரும்ப சொல்வார். இருந்தாலும் நன்றி தொடர்பு கொண்டதற்கு. சரி, இது அவங்க அதே தான் கேட்குறாங்க. முன்னாடி ஒரு நேயர் கேட்ட மாதிரியே இதுக்கு ஏதாவது புக்ஸ் உண்டா, தனிப்பட்ட புக்ஸ் உண்டா? ஏன்னா இப்போ பிள்ளைங்க அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தேர் சிலபஸ் தவிர இந்த மாதிரியான எக்ஸாம்ஸுக்கு போகும்போது தனியான புத்தகங்கள் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. கோச்சிங் சென்டர்ஸ் ஏன்னா நார்த் இந்தியாவில் நிறைய இருக்குங்கிற மாதிரி தான் உங்கள் ஆர்மி பர்சன்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார். அந்த மாதிரி இங்கே ஏதாவது உண்டா? would you have anything ஏதாவது போஸ்டல் ஏதாவது பண்ணுற மாதிரி? இப்போ வந்து ரெண்டு விதமான ப்ரிப்பரேஷன் இருக்குது. என்டிஏக்கு நீங்கள் இன்டர்நெட்டில் போய் புக்ஸ் ஃபார் ப்ரிப்பரேஷன் ஃபார் என்டிஏ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்க புக்ஸ் கிடைக்கும். எல்லா புக்ஸுமே நல்ல புக்ஸ் தான். இதான் பெஸ்ட்டு புக்கு, அதான் பெஸ்ட்டு புக்குன்னு கிடையாது. ஏதோ ஒரு புக் எடுத்துக்கோங்க, சின்சியராக டெய்லி ½ அன் ஹவர் அதில் நீங்கள் ஒரு சாப்டராக மெத்தாடிக்கலாக ஒரு 11th ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா டெய்லி ½ அன் ஹவர் கொடுத்தா போதும். ஏன்னா 11th 12th வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நிறையா படிப்பு இருக்குது, நிறையா பேருக்கு நிறையா தன்னுடைய பர்சனல் கோச்சிங்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இது ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் டெடிகேட் பண்ணுங்கள் சின்சியராக, அது போதும். கோச்சிங் சென்டர்ஸுக்கு போகணுன்னா அதுவும் நிறையா இருக்குது. நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க நிறைய இடத்துல கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. உங்களால் அந்த மாதிரி ஒரு டைம் எடுத்து 11th and 12th எக்ஸ்க்ளூசிவ்லி கோச்சிங் சென்டர்ஸ்க்கு போக முடியும் அப்படின்னு அங்கேயும் போகலாம். அங்கேயும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு கோச்சிங் தேவை இல்லைன்னு நான் தோன்றுறது எனக்கு. ஏன்னா ரொம்ப சிலபஸ் ரொம்ப சிம்பிள். நீங்களே புக் எடுத்து டெய்லி ஒரு ½ அன் ஹவர் ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஸ்பீடோட அந்த சாம்பிள் டெஸ்ட் பேப்பர்ஸை அட்டென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் மேபி எக்ஸாம் பாஸ் பண்ணப்புறம் அந்த இன்டர்வியூ அதிலெல்லாம் சில சேலஞ்சஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் எதர் யாரோ ஒருத்தர் பாஸ் பண்ணவர்கிட்ட ஹெல்ப் கேட்டுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து கோச்சிங் சென்டர்ஸ்க்கு எது பெஸ்ட்டோ நீங்கள் கூகுளில் கண்டுபிடிச்சி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். தட் இஸ் மை சஜஷன். பட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து புக்ஸை வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் புக், ஒரு ஸ்பெசிஃபிக் ஆத்தர் அவர் தான் பெஸ்ட் அப்படின்றது கிடையாது. ஓகே, ஸோ தேங்க்யூம்மா கால் பண்ணது, தேங்க்யூ சார். இதில் உங்கள் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது நீங்கள் வந்து டெசர்ட்டில் ஃப்ளை பண்ணியிருக்கீங்க, இதில் பண்ணியிருக்கீங்க, அண்ட் கிளாஷியர் அந்த இதில் சியாச்சனில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருந்தீங்க. வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ் இட் மேக்ஸ்? என்ன வித்தியாசங்கள் இருக்குது இதில் பறக்கிறதுக்கு? அதாவது அந்த ரீஜன்ஸ் வந்து நிலம் சம்பந்தப்பட்ட இந்த வேறுபாடுகள் பறக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்கும்? ஃப்ளையிங் வந்து ஒரு டெரெயின்லேயும் அந்த ஃப்ளையிங்கோடைய ஸ்கில் ரிக்குவயர்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் சியாச்சின் கிளேஷியர். அதான் இந்தியாவோட ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட். அங்கே வந்து 18,000 to 19,000 ஃபீட், 11,300 ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 18,000 to 19,000 ஃபீட் வரைக்கும் அந்த ரேஞ்சில் அந்த ஹெலிபேட்ஸ் அங்கே இருக்குது. ஹெலிகாப்டர் எங்கே லேண்ட் பண்ண முடியுமோ அங்கே வந்து பிகாஸ் ஆஃப் தி ஆல்டிடியூட், அந்த உயரத்தினால அந்த ஹெலிகாப்டருடைய எஃபிஷியன்சி ரொம்ப குறைஞ்சி போயிடும். ஸோ உங்களால் நீங்கள் அந்த ஹெலிகாப்டர் எடுத்துன்னு போகிற காரணமே அந்த ட்ரூப்ஸ்க்கு வேண்டிய ஐட்டம்ஸ் அதெல்லாம் ட்ராப் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அந்த மேக்ஸ் எஃபிஷியன்சி என்வலப் அதில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. அதனால் எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல்லாக நீங்கள் ஃப்ளை பண்ணணும்.
அப்போ தான் ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் மேன் அண்ட் மெஷின் இருக்கும். நீங்களும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், மெஷின்லேயும் அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி உங்கள் கோல் அச்சீவ் பண்ணணும். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் சேலஞ்ச் அண்ட் அது வந்து த மோஸ்ட் சேலஞ்சிங் அண்ட் மோஸ்ட் டைனமிக் ஃப்ளையிங் சியாச்சின் கிளேஷியர். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு டெரெயின்லேயும் ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. மவுண்டன் ஃப்ளையிங்கில் வந்து அதுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. மவுண்டனில் வந்து நீங்கள் வேலிஸை ஃபாலோ பண்ணணும். இந்த வேலிஸை ஃபாலோ பண்ணுறச்சே உங்களுக்கு நேவிகேஷன் ஸ்கில்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்புறம் மவுண்டன்ஸில் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்காது. ஹெலிபேட் ஒரு பக்கம் மலை இருக்கும், இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உங்கள் லேண்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு எரர் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக போயிடும். சீல எக்கச்சக்க பவர் இருக்கும். இது சி லெவல் வந்து ரொம்ப ஹெலிகாப்டருடைய மேக்ஸ் பவரில் ஆப்ரேட் பண்ணும். ஆனால் அந்த சீல ஃப்ளை பண்ணுறது என்னென்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க பறக்கிறச்சே தண்ணி தான் தெரியும். டிஸ்ஓரியன்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும். மேலே வந்து வெதர் மோசமாக இருக்குது, கீழே தண்ணி இருக்குது. அந்த காம்பினேஷனில் ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ரொம்ப கொஞ்சம் கூட உங்கள் கான்சன்ட்ரேஷன் லேப்ஸ் ஆகிடக்கூடாது. அப்புறம் நீங்கள் சீல பறக்கிறச்சே உங்களுக்கு ரிக்கில் வந்து லேண்ட் பண்ண வேண்டியிருக்கும். மூவிங் ஷிப்ஸ் இருக்கும், அந்த ரிக்கு அந்த ஷிப்ஸில் லேண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஷிப்ஸில் வந்து வாப்லிங் இருக்கும், அது ஆடும் கொஞ்சம். ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கேஷுவலாக இருந்தால் அந்த ஹெலிகாப்டர் டாப்பில் ஆகிடும். ஸோ அதுடைய ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கில் லெவல் இருக்குது சி ஃப்ளையிங்கில், எஸ்பெஷலி வைல் ஃப்ளையிங் அண்ட் வைல் லேண்டிங் இன் த ரிக்ஸ் அண்ட் த ஷிப்ஸ். ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டெசர்ட் இஸ் ஆல்சோ த சேம் திங். டெசர்ட்லேயும் வாஸ்ட் லேண்ட்ஸ் ஆஃப் மட். உங்களுக்கு நேவிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அட்லீஸ்ட் வேறு ஏதாவது லொக்கேஷனில் சம் கைண்ட் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும், இந்த டவுன் இந்த ரிவர் அப்படின்னு. டெசர்ட்டில் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஸோ அலர்ட்னஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நேவிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும். உங்கள் ப்ரிப்பரேஷன் ஆன் த கிரவுண்ட் பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ ஒரு டெரெயின்லையும் ஒரு டிஃப்ரெண்ட் சேலஞ்சஸ் இருக்குது. இட் ரிக்வயர்ஸ் லாட் ஆஃப் அதர் இது. ஒரு காலர் லைனில் இருக்காங்க சார், பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் அண்ணா. அண்ணா நமஸ்காரங்கண்ணா. நமஸ்காரம். நான் சேமாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து. சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? சுமதி ஃப்ரெண்டு. ஓகே அண்ணா, ரொம்ப சந்தோஷங்கண்ணா உங்களோட பேசுறதுல. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் இப்படி ஒரு உயர்ந்த நிலையில இருந்திருக்காருன்னு நினைக்கும் போது, அதனோட விங் கமாண்டரா இருந்திருக்கீங்க. அபிநந்தனோட அவரை இன்சிடென்ட்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சது விங் கமாண்டருங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு இதுன்னு. ரொம்ப சந்தோஷங்கண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். விங் கமாண்டரா இருக்கிறது வந்து பெரிய விஷயம் இல்ல. ஒரு ராணுவத்துல வந்து வேலை செய்யறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுல பெருமைப்படணும் தவிர அது வந்து விங் கமாண்டர், குரூப் கேப்டன், கார்பரல், ஹவல்தார் அதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ராணுவத்தில் ஒரு இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ல வந்து ஒரு மெம்பரா இருக்கிறதே ரொம்ப பெருமையான விஷயம். தேங்க்யூ. ஸோ எக்ஸைட்டட். பரவாயில்ல, அவங்க தெரிஞ்சவங்களோ ரிலேட்டிவ் தெரியல, அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு நன்றிங்கம்மா, தொடர்பு கொண்டதற்கு. நைஸ் சார், யூ வெல் செட். அதாவது அந்த பதவியோ இந்த கேடரோ கிடையாது, எல்லாமே இந்த இந்திய ராணுவம்ங்கிற அந்த ஒரு இதுக்குள்ள வந்து ரூஃப் கீழே வந்துடுறோம் அப்படிங்கறது வந்து நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. இது வந்து ஒரு முக்கியமான குவாலிட்டி. இதுல ஒரு ராணுவத்தை கூடிய ஒரு முக்கியமான குவாலிட்டியா இதை நாங்க பாக்குறோம். இதை வச்சுன ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு இடைவெளி விட்டு வந்துடலாம் சார், தொடர்ந்து நம்ம பேசலாம். நேரில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர்களை இது ராணுவத்தை தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சி. விங் கமாண்டர் விஸ்வேஸ்வரன் தன்னுடைய அனுபவங்களை ரொம்ப அழகாக நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காரு. வாங்க தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ நீங்க அந்த கேள்விக்கு முன்னாடி, இந்த ப்ரமோக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இது பார்த்தோம். எதுவா இருந்தாலும் சரி, எந்த பதவி வந்து முக்கியமே இல்லை, கேடர் முக்கியம் கிடையாது, அந்த வரிசைகள் முக்கியம் இல்லை, ராணுவம்ங்கிற ஒரு ஃபீல்டுக்குள்ள நம்ம எல்லாருமே இருக்கோங்கிறதா முக்கியங்கிறத நீங்க அழகாக நேருக்கு பதிலாக சொன்னீங்க. ஸோ நீங்க ராணுவத்தில் கற்றுக்கிட்ட பெஸ்ட் குவாலிட்டிஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ், அதில் எதை வந்து நீங்க நேர்களோட ஷேர் பண்ணுவீங்க? எத்தனையோ குவாலிட்டிஸ் நான் இராணுவத்திலேருந்து கற்றுன்னு இருக்கேன். நான் ஒரு ஸ்கூல்லேருந்து படித்த ஒரு பையனுக்கு என்ன அவ்வளோ விஷயங்கள் தெரியும். ஸோ நாங்கள் பொறிச்ச ஒரு ரா மெட்டீரியல் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் மாதிரி நாங்கள் உள்ளே போகிறோம் நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு. அங்கே வந்து ரொம்ப சின்சியராக, டெடிக்கேட்டடாக, ரொம்ப டிவோட்டடாக எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எங்களை ஃபுல்லாக மாற்றி எங்களை ஒரு இராணுவ வீரராக மாற்றுறாங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து ரொம்ப எங்கள் சீனியர்ஸ்க்கெலாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். எத்தனையோ குவாலிட்டிஸ் இருக்குன்னு இல்லை, பெஸ்ட்டு எனக்குன்னு பர்சனலி சொல்ல முடியும். எனக்கு பர்சனலி என்ன பெஸ்ட்டு குவாலிட்டினா லீடர்ஷிப் குவாலிட்டி. லீடர்ஷிப் குவாலிட்டினா
என்ன சுச்சுவேஷன்லேயும் என்ன இதுலேயும் நான் முதல்ல நிற்பேன். தி வெல்ஃபேர் ஆஃப் மை கண்ட்ரி கம்ஸ் ஃபர்ஸ்ட், தி வெல்ஃபேர் ஆஃப் மை ட்ரூப்ஸ் கம்ஸ் நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இஸ் தி வெல்ஃபேர் ஆஃப் மை செல்ஃப். இந்த மோட்டோ வந்து எங்களை உள்ள மனசில் அப்படியே நல்லா பதுங்கி வச்சுடுறாங்க. அந்த மோட்டோவை வந்து நாள் தான் எங்களால் எந்த சுச்சுவேஷன்லையும் போய் நின்று எதிர்த்துண்டு சண்டை போட முடியாதுன்னா எங்கள் ரத்தத்தில் அந்த மோட்டோவை அப்படியே பதிச்சிடுறாங்க. அதனால என்ன ஆகிட்டு இருந்தால் எந்த சுச்சுவேஷன்லையும் என்ன வந்து ஒரு லீடர் ஆக்கிட்டாங்கன்னா நான் அந்த என் கூட இருக்கிற எங்கள் ட்ரூப்ஸ் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு போய் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து ஒரு லீடராக இருந்து நான் முதல்ல பண்ணி காமிப்பேன், நான் முதல்ல எதிர்க்க போய் நிற்பேன், நான் முதல்ல என்னுடைய செஸ்ட்டை வந்து எனிமிக்கு காமிப்பேன். இந்த ஒரு 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 கைண்ட் ஆஃப் லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இஸ் சம்திங் விச் ஐ ஃபீல் த பெஸ்ட். அண்ட் ஐ ஃபீல் தட் நாட் ஒன்லி தட் இட் ஒன்லி இந்த சர்வீசஸில் தான் வந்து இந்த குவாலிட்டியை எக்ஸிபிட் பண்ண முடியும்னு. பர்சனல் லைஃப்லையும் நான் மெனி அக்கேஷன்ஸ் நான் பார்த்துருக்கேன். இந்த குவாலிட்டி வந்து நேச்சுரலாகவே எத்தனையோ சுச்சுவேஷன்ஸில் வந்து அதர் ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ரொம்ப அழகாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. ஒரு நேயர் இருக்கார் சார், பார்த்துருவோம். ஹலோ வணக்கம். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. நான் நாமக்கல் மோகனூர்லேருந்து எம்எம்சி பத்மநாதன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. என்னோட வணக்கம் சார். வணக்கம். ஒரு 3 பாயிண்ட் மட்டும் எனக்கு இது வந்து கேட்கலாம்னு உங்கள்கிட்ட பிரியப்படுறேன் சார். சொல்லுங்க. அதாவது நம்ம இந்திய திருநாட்டின் விடுதலைக்காக போராடி வீரம் முழக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, தேச தலைவர்கள் இருக்காங்க. அந்த வரிசையில நீங்களும் முப்படைகளை சேர்ந்தவங்க எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிடங்கள் வரைக்கும் இந்த வினாடி வரைக்கும் நம்ம எதையிலிருந்து பாதுகாப்பு பண்ணி கொடுக்கறது மகிழ்ச்சியா இருந்த போதிலும் சார், கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றுக்கு ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு நம்ம இந்திய ராணுவத்துக்காக செலவிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வரவேற்க தகுந்த விஷயமா இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு வந்து மிக முக்கிய பொறுப்பா இருக்கக்கூடிய பிரச்சனை பாகிஸ்தான்ங்கிறது தான் என்னோட மனித எண்ணத்துல வருதுங்க. நம்ம மகாத்மா காந்தி மனித சார் மன்னிக்கணும், அவர் வந்து குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணும் சார். உங்க கேள்வி என்னங்கறத தெளிவா சொல்லிட்டீங்கன்னா இன்னும் நிறைய நேயர்கள் பங்கு பெறுவாங்க சார். ஓகே. இப்ப சார்கிட்ட நான் ஒண்ணு கேக்குறதுங்க, நம்ம வந்து இந்த பேச்சுவார்த்தை மூலமா பாகிஸ்தானோட பிரச்சனைய தீர்க்கிறதுக்கு வழி இருக்காங்கிறது மட்டும்தான் உங்கள் மூலமா நான் தெரிஞ்சுக்கிறேன். நன்றிங்க தொடர்பு கொண்டதற்கு நன்றி. இந்த கேள்விகளுக்கெல்லாம் டிப்ளமேட்ஸ் தான் பதில் சொல்ல முடியும். இருந்தாலும் உங்களுடைய கேள்வி நாங்கள் மதிக்கிறோம். நன்றி. இன்னொரு நிகழ்ச்சியில் அதை பற்றின பதில் விரிவாக பார்க்கலாம். இப்போ சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு போகலாம். சார், நீங்கள் வந்து இந்த பிரெட்ஸ் ப்ராக்டிஸஸ் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதில் ஒன்று வந்து ரொம்ப முக்கியமான அழகான ஒன்று சொல்லிட்டீங்க. அண்ட் இட்ஸ் உண்மையாகவே ராணுவங்கிறது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடிய நிறைய ஆர்மி பர்சன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரும்ப எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் நாங்கள் ஆர்மியில் தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஆல்மோஸ்ட் 100% அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சார்? நிச்சயம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த பர்சன் வந்து இராணுவத்தில் ஒரு வாட்டி சேர்ந்துட்டாரோ அவருக்கு எப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் திருப்பியும் அந்த இராணுவத்தில் தான் போவேன் அப்படின்ற அந்த மன உறுதி நிச்சயம் எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து 100% நான் சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து ஒரு வே ஆஃப் லைஃப். ஒரு இராணுவம் வந்து ஒரு ப்ரொஃபஷன் கிடையாது. ஒரு ப்ரொஃபஷன் ஜஸ்ட் ஃபார் ஏர்னிங் மை சேலரி அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப். இட் மேக்ஸ் மீ a complete person by itself. ஸோ அதனால எனக்கு ஒரு செல்ஃப் கண்டென்ட்மெண்ட், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இதெல்லாம் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக என்னை வந்து ரொம்ப மாடிஃபை பண்ணி என்னை சேஞ்ச் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த இராணுவ பர்சனுக்கும் திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நிச்சயம் வந்து டிஃபென்ஸில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நிச்சயமா சார். இதில் வந்து நீங்கள் இந்த யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படி சொன்னீங்க, காங்கோவில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதை பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் எல்லா நாடுகளை சேர்ந்த வீரர்களும் அங்கே இருப்பாங்க. நம்மளுடைய நேச நாடுகள் தான் அல்லது அந்த லிஸ்டோட்டில் இல்லாத நாடுகளையும் நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி போய் ஒர்க் பண்ணும்பொழுது வேறு வேறு நாட்டு வீரர்களோடு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுற அந்த ஒரு சூழல் எப்படி இருந்திருக்கும்? அப்போ எப்படி நீங்கள் வந்து நம்மளுடைய நாட்டு இதையும் நம்ம பாதுகாத்துக்கணும், இறையாண்மையும் பாதுகாத்துக்கணும், அதோட அங்கே நேசமாகவும் இருக்கணும். அப்படிங்கிறது போது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சிச்சுவேஷன் அது இல்லையா? அது நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, எப்படி நீங்க சக்சஸ்ஃபுல்லா அதை கடந்து வந்தீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிறச்சு நான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கேன். நான் என்னுடைய கண்ட்ரியோடைய அப்ஜெக்டிவ்ஸை வந்து நான் அச்சீவ் பண்ண பார்க்குறேன். ஆனால் யுனைடெட் நேஷன்ஸ் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படின்னா அது வந்து ஒரு கம்ப்ளீட் வேர்ல்ட்லேருந்து எத்தனையோ கண்ட்ரீஸ் உடைய மெம்பர் ஃபோர்ஸஸ் வராங்க. நாங்கள்லாம் ஒருத்தர் சேர்ந்து நாங்கள் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி நாங்கள் வந்து யுனைடெட் நேஷன்ஸுடைய அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கு நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஆனால்
அதுக்காக என்னுடைய இண்டிவிஜுவல் நேஷ்னல் ஐடென்டிட்டியும் விட முடியாது. ஸோ ஒரு ஃபைன் தின் லைன் ஆஃப் டிப்ளமசி இங்கே இருக்குது, வேர் நான் வந்து அவங்க கூடயும் கரெக்ட்லி ப்ரொஃபஷ்னல் ரிக்குவயர்மெண்ட்டோட இன்டராக்ட் பண்ணிவிட்டு அது தவிர நான் என்னுடைய நேஷ்னல் ஐடென்டிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் என்னென்னா, நாங்கள் இருக்கிற கேம்ப், எங்களுக்கு இந்தியன் கேம்ப், நாங்கள் ஹெலிகாப்டர் ஃப்ளீட் நாங்கள் எடுத்து நாங்கள் போய் அங்கே ஆப்ரேட் பண்ணோம். எங்களுடைய நெய்பர்ஸ் வந்து பாகிஸ்தான், சைனா, பங்களாதேஷ், உருகுவே, இந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இருந்தாங்க. அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும், அந்த வேண்டிய லைன் ட்ரா பண்ணணும், அந்த வேண்டிய லிமிட்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பை இட் செல்ஃப், வேர் உங்களுடைய கம்ப்ளீட் test of diplomacy comes into fore, where you are able to do things very diplomatically and interact with them, get the job done, அது தவிர still maintain your identity. So it was a very enjoyable experience. Really இது ஒரு பெரிய tough task தான். அது ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, பாத்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்மா, வாங்க. மேடம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம் இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு. ஓ, அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அரேஞ்ச் பண்றது. ஆமா, சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மேடம். நாட்டுக்காக இவங்க எல்லாம் சேவை செய்யறாங்க. இவங்க தான் மேடம் நமக்கு தெய்வமே. கண்டிப்பா கண்டிப்பா, அழகா சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. சொல்லுங்க, கேள்வி ஏதாவது இருக்கா? எதுவுமே அவர்கிட்ட பேசுங்க மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேசுங்க. ஹலோ சார். வணக்கம் மேடம். ஹலோ சார், உங்களெல்லாம் பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நாட்டுக்காக நீங்க தான் சார் எங்களுக்கு எல்லாம் தெய்வமே. தேங்க்யூ. உங்களதான் சார் நாங்க தெய்வமா கும்பிடணுமே. கண்டிப்பா சொல்லுங்கம்மா, கேள்வி ஏதாவது இருக்கா? கேள்வி ஏதாவது இல்ல, இதுதான் இவர்கிட்ட பேசுறதுக்கு. ஓ, சோ கைண்ட் ஆஃப் யூ. வந்திருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமே. நிச்சயமா நிச்சயமா, அருமைமா, நல்ல அழகா உங்களுடைய இதை பதிவு பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நன்றி. அவரை பார்த்துக்கலாம். கண்டிப்பா மேடம். தேங்க்யூ சார். அதுதான் சார், இது நிகழ்ச்சியினுடைய இது வந்து இதுதான். அதாவது ஒரு வகையில் இந்திய ராணுவத்தை பற்றின அதனுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிவகை வந்து இதுவாக தான் இருக்க முடியும். ஏன்னா நீங்கள் என்ன செய்தித்தாளில் படித்தாலும் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து பர்சனலாக அங்கே இருக்கிறத சொல்லும்போது தான் நேர்களுக்கு வந்து அது போய் ரீச் ஆகுது. இன்னொன்று நிறைய பேருக்கு அது மோட்டிவேட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம பசங்க ஒர்க் பண்ணணும். நீங்கள் பார்க்கலாம், நிறைய மிடில் ஏஜ் ஆளுங்க தான் இந்த இதில் கால் பண்ணி எப்படி தன்னோட பசங்களை சேர்க்கறது அப்படிங்கிறத ரொம்ப விருப்பப்படுறாங்க. இதில் இன்னொன்று வந்து நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீங்க, இந்த யூஎஸ்எஸ்ல போய் இங்கே ஒர்க் பண்ணும்போது அந்த டயலாக் அப்படி பேசுறதுல ஒரு பெரிய எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. அது வேலையும் நடக்கணும், அழகாகவும் பேசியிருக்கணும், காயப்படுத்தக்கூடாது, சைலன்ஸ் நிறைய இடங்களில் பேசும் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சி முதல்ல சொன்னீங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படுது? அதில் ஏதாவது நீங்கள், ஏன்னா இது வந்து நாட் ஓன்லி ஃபார் த ஆர்மி, இது ஒரு ரியல் லைஃப் ஸ்கில் தான் இது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் சொல்வீங்க? நேர்களோட பகிர்ந்துக்கோங்க கொஞ்சம். ஐ திங்க் இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இன்டர்நேஷ்னல் டிப்ளமசி அப்படின்றது போது நான் 3 years நான் ஏர் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறச்சு எனக்கு வந்து இண்டோ யூஎஸ் கோஆப்ரேஷனுடைய இன்சார்ஜ் ஆக்கியிருந்தாங்க. ஸோ என்னுடைய பாஸ் அவர் தான் ஃபைனலி என்னை கூப்பிட்டு, இந்த அப்ஜெக்டிவ் நம்மளுக்கு வேணும், நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அவங்கக்கிட்ட காமிக்கணும், இந்த மாதிரி நம்ம உங்கள்கிட்ட கற்றுக்கணும் அப்படின்னு நம்ம கிளியராக ஸ்பெல் அவுட் பண்ணி அதோடைய கம்ப்ளீட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் எங்கள்கிட்ட சொல்லிடுவார். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு வேண்டிய ஹோம்ஒர்க்கை தரோவாக படித்து நம்மளால் முடியுமா, கேட்க முடியுமா, கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, அதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணும், நம்மளுக்கும் கிளியராக கேட்குறதுல வந்து ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கணும், ஃபேக்ட்ஸோடு நம்ம பேச தெரியணும், சும்மா கேட்கணும்னு கேட்கக்கூடாது. அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க, அவங்களுக்கும் தெரியும் சரி இவங்க இது மாதிரி கேட்பாங்க, லாஸ்ட் டைம் இதை வந்து பார்க்கணுன்னு சொன்னாங்க, லாஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னு சொன்னாங்க. ஸோ அவங்களும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அங்கே போய் அவங்கக்கிட்ட பேசுறச்சே ரொம்ப கேர்ஃபுல்லாக, ரொம்ப என்ன ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்ஃபியரில் பேசணும். ஆனால் உங்கள் பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து கரெக்டாக சொல்ல தெரியணும். அப்புறமா நம்ம ஒரு பாயிண்ட் சொன்ன அப்புறம் அவங்க திங்க் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஒரு ஜோன் ஆஃப் சைலன்ஸ் இருக்கும். அவங்க கேட்பாங்க, சரி இப்படி நம்மளை வந்துட்டு பேசுகிறாங்களே, இப்போ நம்ம இப்படி இவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு. ஸோ அப்புறம் அவங்க தன்னுடைய வியூ பாயிண்ட்டை வந்து சொல்லுவாங்க. அப்போ நம்ம அதை அப்சார்ப் பண்ணி நம்ம பார்க்கணும், சரி நம்ம எப்படி நம்ம இவங்கள்ட்ட எப்படி பேசி எப்படி நம்ம இந்த மாதிரி சர்க்கம்வெண்ட் பண்ணி நம்ம அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் அதுக்கு வேணும், நல்ல ப்ரிப்பரேஷன் வேணும், நல்ல கான்ஃபிடென்ஸ் வேணும், ஃபேக்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். ஒரு ஃபேக்ட் இப்படி அப்படி தப்பாக போயிடுச்சுன்னா அவங்க டக்குன்னு பிடிச்சி, இல்லை நீங்கள் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னாங்கன்னா அந்த ஹோல் டாக்கே வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ பார்க்குறதுக்கு ராத்திரி முழுக்க ப்ரிப்பேர் பண்ணுவோம். டாக் வந்து ஒரு 2 hours இருக்கும், அதில் ஒரு 1 hour ஆஃப் சைலன்ஸ் இருக்கும். பட் அந்த மீதி 1 hour ஆஃப் டாக்கில் வந்து
ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட், ஒரு அப்ஜெக்டிவை வந்து ஒரு ஸ்டெப் ஃபார்வர்ட் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிச்சயம் நம்ம ரிசல்ட் நிச்சயம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம எல்லா ஃபீல்டுலேயும் இன்ட்ராக்ஷனோட ஃபாரின் கண்ட்ரீஸோட ஸ்டெப் ஃபார்வர்ட் மூவ் பண்ணுற எஃபர்ட்ஸ் நம்ம எப்போத்தாலும் போடுவோம். நிச்சயமா ரொம்ப வெரி, அதாவது ஒரு 2 hours டாக்ல 1 hour சைலன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். அதுதான் ஈவன் லைஃப்க்கும் அது ரொம்ப முக்கியமான. நிறைய நேரங்களில் இஃப் யூ கீப் ஷட் யுவர் மவுத் வந்து பிரச்சனைகள் வந்து இதுவாயிடும் அப்படிங்கிறது. ஒரு காலர் இருக்காங்க சார், பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம், வாங்க. வணக்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. நான் வந்து டாக்டர் ஷாம்லா பேசுறேன், அடையார்ல இருந்து. சொல்லுங்க டாக்டர். இந்த சார் பேஷண்ட் இருக்கிறத கேட்டுட்டு இருந்தேன், டாக்டர் மிஸ்டர் விஸ்வேஸ்வரன். இது மாதிரி எத்தனை ராணுவத்துல வந்து எத்தனை பேர் சேர்ந்துட்டு நமக்கு நாட்டை காப்பாத்துறதுக்காக எவ்வளவு உழைக்கிறாங்கிறது நல்லா தெரியுது. இதெல்லாம் கேட்டு கேட்டு சின்னவங்களுக்கு எல்லாம் ஒரு இன்ஃபுளுன்ஸா இருக்கணும். இது நல்ல இன்ஃபுளுன்ஸா இருந்து அவங்க எல்லாம், எனக்கு இப்போ வயசாகி போச்சு. ஐ எம் சீனியர் சிட்டிசன், ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் த கவர்மெண்ட். இப்ப எனக்கு வந்து அது மாதிரி நம்மளும் வந்து அந்த மாதிரி ராணுவத்திலயோ இல்ல ஏர்போர்ஸ்லயோ சேர்ந்து எடுத்துக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. சின்னவங்கலாம், இன்னும் சின்ன வயசுவா இருக்கிறவங்க எல்லாம் நல்லா நிறைய சேர்ந்து இது மாதிரி இந்தியன் ஏர்போர்ஸ்ல, இந்தியன் ஆர்மியில எல்லாம் சேர்ந்து நல்ல பங்கெடுத்து நல்ல நாட்டை காப்பாத்துறதுக்கு இது பண்ணணுங்கிறது என்னோட வேண்டுகோள். நிச்சயமா. ரொம்ப தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சோ கைண்ட் ஆஃப் என்ன சார், இதில் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து ஜென்ரலாக +1 +2 அந்த இதில் படித்தா போதும் அப்படின்னு. இந்த காமர்ஸ்க்கு வந்து ஆர்மியில் போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாதா? ஆர்மிக்கு நிச்சயம் வாய்ப்பு உண்டு. நான் சொன்ன மேடம், வெறும் நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், அதான் சயின்ஸ், அதில் வண்டி தான் சயின்ஸ் அண்ட் மேக்ஸ். அதுவும் சர்டன் பிரான்ச்சஸ்க்கு தான், பைலட்டுக்கு, அப்புறம் வந்து நேவியில் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் அந்த மாதிரிலாம் இருக்கும். மீதி எத்தனை ஏர்ஃபோர்ஸ்லையும் எத்தனையோ பிரான்ச்சஸில் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம், எத்தனையோ பிரான்ச்சஸில் வந்து நேவிலையும் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரலாம். ஆர்மியில் வந்து அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷனே கிடையாது. அது வந்து அது ரொம்ப படித்தாதான் ஏர்ஃபோர்ஸ் நேவிலன்னு கிடையாது. பட் சின்ஸ் அந்த ஃப்ளையிங்கில் வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருக்கும், அந்த சில ஃபேக்ட்ஸ்லாம் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸில் ரிலேட்டடாக இருக்கும். ஸோ அது வந்து அது காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் புரியாமல் அதை புரிய வைக்கிறதுக்குலையும் அந்த ட்ரைனிங் வந்து டிலே ஆகிடும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு பேஸோட வரைச்சே அந்த ஒரு மிசைல் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ரொஜெக்டைல் இருக்குது, அதுக்கு ஒரு ட்ராஜெக்டரி இருக்குது. இதெல்லாம் ஒரு ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதனால தான் வச்சுருக்காங்க தவிர அதனால ரொம்ப ஸ்கில் ஜாஸ்தி, அந்த படிப்பு படித்ததுனால அவனுடைய ராணுவ ஸ்கில்ஸ்லாம் ஜாஸ்தி அந்த மாதிரிலாம் கிடையாது. காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அது மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், எனி பிரான்ச் ஆஃப் எனி பர்சன் 12th பாஸ் பண்ணாலோ கிராஜுவேஷன் பாஸ் பண்ணாலோ வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நேயர் இருக்காங்க சார் மதுரையிலேருந்து. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, வாங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. நான் மதுரையில இருந்து பேசுறேன்மா. நான் எஸ்ஐமா. கேளுங்க, கேள்வி சொல்லுங்க. கேள்வி ஓகேமா. சாருக்கும் தமிழ்நாடு சாருக்கு போயிட்டு விமானப்படையில போயிட்டு வந்தவருக்கு முதல்ல வந்து ஒரு ராயல் சொல்லிட்டுமா. சரி, சொல்லுங்க சார், உங்க கேள்வி சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம்மா. என் பொண்ணு வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்மா. சரி, எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். சரி. ஆமா, இது வரைக்கும் எஸ்எஸ்பிக்கு ஒரு 3 தடவை அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, என்சிசி சி லைசன்ஸ் உள்ளவங்க விமானப்படையில சேரணும்னு அவங்களுக்கு ரொம்ப விருப்பத்துல இருக்காங்க. அது வயசு 23 ஆயிருக்கு. சரி, எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க. சரிங்க சார், பதில் சொல்றேன். நன்றி. சரி, நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி. எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 21 22 வயசு ஆகுதுங்கிறாரு. இது சாத்தியம் ஏதாவது உண்டா அவங்களுக்கு ஆர்மியில சேர்றதுக்கு அல்லது இந்த மாதிரி சேர்றதுக்கு? எந்த ராணுவத்துல 3 படைகள்லயும் அவங்க சேரலாங்க. வெறும் அந்த சேம் அந்த 10th and 12th பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் இல்லைன்னா வெறும் அந்த பைலட் அண்ட் நேவில ஏதோ ஒரு பிரான்ச், மீது எந்த பிரான்ச்ல வேணா அவங்க சேரலாம். இது எல்லாமே இணையத்துல தேடி பார்த்தா கிடைக்கக்கூடிய அவங்க போங்க, இல்லாட்டி டெலிஃபோன் நம்பர் நான் அவங்க அப்புறமா கேட்டு வாங்கிக்கலாம். நான் அவங்கள கைட் பண்றேன். அது எஸ்பெஷலி அவங்க டாக்டர் பத்தி சொல்றாங்க இல்லையா, ரொம்ப பெருமையான விஷயம். நீங்க டாக்டரை வந்து எஃபர்ட்ஸ் போட சொல்லுங்க. ஒரு 2 வாட்டியும் அந்த சான்ஸை மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி. அந்த எஸ்எஸ்பிலாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கள கன்சிஸ்டன்ஸாக
என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெரிஞ்ச வரைக்கும் 26 வயசு வரைக்கும் எத்தனையோ பிரான்ச்சஸில் வந்து இந்த 3 இராணுவ படையிலையும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஈஸியாக நீங்கள் ஷேரலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. எந்த பிரான்ச்சில் வேணால் ஷேருங்க. உங்களுக்கு உங்கள் பர்சனாலிட்டி, உங்கள் ட்ரேட்ஸ், உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் ரொம்ப சூப்பர்பாக இருக்கும். இராணுவத்தில் இந்த பிரான்ச்சில் தான் போகணும், இந்த பிரான்ச்சில் தான் இந்த மாதிரி சௌரியங்கள் இருக்குது, இந்த பிரான்ச்சில் தான் ரொம்ப இது ஜாஸ்தி பெருமைகள் இருக்குன்றது வந்து ரொம்ப தப்பான அபிப்பிராயம். இராணுவத்தில் எந்த பிரான்ச்சில் போனாலும் நீங்கள் நாட்டுக்கு சேவை செய்வீங்க. உங்களை வந்து நல்லா அவங்க வந்து க்ரூம் பண்ணி உங்களை ஒரு கம்ப்ளீட் பர்சனாலிட்டியாக மாற்றுவாங்க. ஸோ உங்கள் டாட்டருக்கு வந்து ஆல் த பெஸ்ட். அவங்களுக்கு சொல்லுங்கள், கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் அவங்க எஃபர்ட்ஸை. அவங்களுக்கு நிச்சயம் சக்ஸஸ் கிடைக்கும். நிச்சயமா. தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. சார் இதில் வந்து இப்போது இந்த ஃபிசிக்கல் குவாலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத எல்லாருமே நீங்கள் வரக்கூடிய ஆர்மி பர்சன்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. அதை எந்த வயதில் இருந்தேன்னா இப்போ என்சிசியில் இருந்தாங்கன்னா நேச்சுரலாகவே அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி ஹவு டு பி ஃபிட் எனஃப் அப்படிங்கிறது. இப்போ வந்து என்ன மாதிரியான ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஃபிசிக்கலாக எப்படி நம்மளை பார்த்துக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுப்பீங்க சார்? ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் தனியாக இராணுவத்தில் சேரறதுக்கு வந்து பண்ணினாதான் அந்த இராணுவத்தில் போய் அந்த டெஸ்ட்டும் போது நீங்கள் அந்த எக்ஸிபிட் பண்ணி உங்களுக்கு செலெக்ஷன் ஆகுன்றது வந்து அகெயின் ஒரு தப்பான அபிப்பிராயம். நீங்கள் இராணுவத்தில் வந்து 2 விஷயங்களில் சேருறீங்க. உங்களுடைய ஆட்டிடியூட், அதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அண்ட் செகண்ட்லி கொஞ்சம் லெவல் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களை ட்ரைனிங்கில் நல்லா புழிஞ்சு எடுத்து உங்களை பர்ஃபெக்ட் பர்சனாக மாற்றிடுவாங்க ஃபிசிக்கலி ஃபிட்டில். பட் அந்த பேசிக் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கு வந்து உங்களுடைய ஒரு டெய்லி ஒரு ½ hour to 1 hour ஒரு ஃபீல்டு கேம், ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ், ஏதாவது ஒரு ஜாகிங், ஒரு ஆக்டிவிட்டி ஓரியன்ட் ஸ்போர்ட்ஸாக இருக்கணும். சும்மா ஒரு பில்லியர்ட்ஸோ ஒரு அந்த மாதிரி கேம்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ஃபீல்டில் போய் ஒரு ஓடி ஒரு உயர்த்து கொட்டி அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் நீங்கள் டெய்லி ஒரு ½ hour விளையாடினா அங்கே இனிஷியல் ட்ரைனிங் போது கொடுக்குற டெஸ்ட்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. அஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் இந்த டைமில் ஒரு சின்ன குவிக் ஆஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னுடைய பேட்சில் வந்து எங்களுக்கு அங்கே ட்ரைனிங்கில் 5 நாள் உடைய செலெக்ஷனில் வந்து ஒரு நாள் ஃபுல்லி அவுட்டோர் இருக்கும். ஃபுல் அவுட்டோர் இருக்கிறச்சு என்னாச்சு, நம்ம ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒரு பெரிய 10 மீட்டர் உயரத்தில் ஒரு கயிறு கட்டியிருக்கும். நீங்கள் ஒரு மாடிப்படி மாதிரி ஏறி கொஞ்சம் குதிச்சு அந்த கயிறை பிடிச்சி கீழே பிடிச்சின்னு இறங்கணும். ஸோ அது பண்ணுறச்சே என்னுடைய நண்பன் வந்து அது குதிச்சுக்கிறச்சே அவனுக்கு கொஞ்சம் கை ஸ்லிப் ஆகி ஃபுல்லாக கீழே வரைச்சி 2 கையிலையும் அவனுக்கு கட்டு வந்து கொடுத்து அவன் ரொம்ப சேடாக இருந்தான். ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஆகிடுத்து, எனக்கு இதில் மார்க்ஸ் கிடைக்காது, எனக்கு செலெக்ஷன் ஆகாதுன்னு. ஆனால் அவன் செலக்ட் ஆனான். ஏன்னா அவங்க வந்து அவனுடைய ஆட்டிடியூட் அண்ட் அவனுடைய ஸ்கில் லெவல் பார்க்குறச்சு அவங்க ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க அவனுடைய ஆட்டிடியூடை. ஸோ பட் பேசிக் ரிக்குவயர்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இஸ் மேண்டேட்டரி. ஒரு நேர் இருக்காங்க சார், பார்த்துருவோம். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க. என் பேரு, நான் மதுரையில இருந்து பேசுறேன். என் பேர் சத்யாங்க மேடம். சரி, சொல்லுங்க சத்யாம்மா. என் பையன், நீங்க டிவி வால்யூம் குறைச்சிட்டு எங்களோட பேசுங்க. சொல்லுங்க. சரிங்க மேடம். மேடம் என் பையன் வந்து பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிறான் மேடம். சரி. ஆனா தமிழ் மீடியத்துல +2 வரைக்கும் படிக்க வச்சேன் நானு. சரி. ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுத்து படிச்சான். இப்ப இங்கிலீஷ், இப்ப காலேஜ்ல பிஎஸ்சி மேத்ஸ் படிச்சுட்டு இருக்கான். சரி. அவனுக்கு அந்த இதுல போறதுக்கு இது இருக்கா, இல்ல ஆர்மில சேர்றதுக்கு படிச்ச பிள்ளைங்க சிபிஎஸ்ல படிச்ச பிள்ளைங்க மட்டும்தான் அதுல? இல்லைங்கம்மா, பதில் சொல்வாரு. ரொம்ப நன்றி. பிள்ளைக்காக நீங்க வந்து வெயிட் பண்ணி கால் பண்ணி கேட்டுக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா சார். +2 வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காரு அந்த பையன். இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறாராம் காலேஜில். ஆர்மியில சேர்த்து விட முடியுமான்னு அந்த அம்மா கேட்குறாங்க. நிச்சயம் சேர்த்த முடியும். ஏன்னா உங்களுக்கு வந்து பிஎஸ்சியில் வந்து இங்கிலீஷை ஒரு பிரைமரி லாங்குவேஜ் எடுத்துட்டா நான் உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு இங்கிலீஷ் தெரியணும். அது தெரியாமல் உங்களால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது. ஸோ உங்களுக்கு பிஎஸ்சியில் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருந்தால் அதில் நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அவன் ஈஸியாக எந்த பிரான்ச்சில் வேணால் அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் சேரலாம். அதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து அந்த நெட்டில் போனீங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க. அதுலேயே நீங்கள் டெலிஃபோன் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு அங்கே செலெக்ஷன் டீம் வந்து ரொம்ப ஈஸிலி அக்சசிபிள் இந்த இராணுவ படையில். அதுலேயும் நீங்கள் கேட்டுக்கலாம். பட் இந்த பிஎஸ்சி பண்ணுறச்சே மேக்ஸ் அண்ட் அவனுக்கு இங்கிலீஷ் இருந்தால் நிச்சயம் ஏதோ ஒரு பிரான்ச்சில் அவன் சேர முடியும். இப்போ பெண்கள் எந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ளைட் ஹெலிகாப்டர் அதுலலாம் இருக்காங்க சார்? என்ன பெர்மனன்ட் கமிஷன் கொடுத்தாச்சு இல்லையா? ஸோ அதில் எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு காலர் இருக்காங்க, அதை பார்த்துட்டு இந்த கேள்விக்கான பதிலை பார்க்கலாம் சார். ஹலோ, வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், வாங்க. ஹலோ அம்மா, நான் பிறந்து பேசுறேன். சரி.
என்னோட பையன் வந்து ஏர்போர்ட்ஸ்ல காப்புல இருக்கான். சரி. உங்களோட நேரத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷம். சரி. என்ன படிக்கிறார் உங்க பையன்? என் பையன் வந்து காப்புல 10 இயர்ஸ் சர்வீஸ் இப்ப நாக்பூர்ல போட்டாரு. என்னங்க சார் எனக்கு சார் கிளியரா புரியல நீங்க சொல்றது. என்னோட பையன் வந்து நாக்பூர்ல ஏர்போர்ட்ஸ்ல ஒர்க் பண்றாப்ல மேம். ஓகே. சார் பார்த்தா ரொம்ப சந்தோஷம். சாருக்கு எனக்கு நன்றி சொல்லுங்க. அவ்வளவுதான். சரி, நன்றி சொல்றதுக்கு தான். ஓகே ஓகே ஓகே, சரிங்க சார். சரி, நன்றி. நன்றி. அவங்க வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறாங்க. நிறைய நேர்கள் இன்னைக்கு இப்படி தெரிவிச்சிருக்காங்க. சார் இதுல வந்து இப்போ அந்த இது ஒன்று கேட்டேன் உங்களை இந்த இதுக்கு வரதுக்கு முன்னாடி. இப்போ எனக்கு அந்த கேள்வி மறந்து போச்சு நேர் வந்து உடனே. அதாவது எத்தனை பெண்கள் இருக்காங்க, பெண்கள் எந்த அளவுக்கு இப்போ வந்து ஏர்ஃபோர்ஸ்ல வந்து எவ்வளோ வராங்க, எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு கேள்வி கேட்டேன். பெண்கள் ஏர்ஃபோர்ஸில் சேர முடியும். அவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க வந்து ஆஸ் குட் ஆஸ் தி மேல் பைலட்ஸ் ஆர் ஆஸ் குட் ஆஸ் தி மேல் ஆஃபீஸர்ஸ் அந்த லெவல் கம்பீட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸ்லாம் யாருக்கெல்லாம் தன்னுடைய டாட்டர்ஸை மிலிட்ரியில் சேர்க்கணுமோ பயப்படாமல் சேருங்க. அவங்கள ரொம்ப நல்ல பர்சனாலிட்டியை மாற்றுவாங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அவங்கள ஒரு நல்ல ஹியூமன் பீயிங், நல்ல சோல்ஜராக அந்த ஏர்ஃபோர்ஸ் மாற்றும். இப்போ வந்து நேற்று கூட நான் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருந்தேன். அதில் வந்து சேச்சின் கிளேஷியரில் வந்து அந்த ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டில் ஒரு லேடி பைலட் ஃபஸ்ட் டைம் லேண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. ரொம்ப ப்ரௌடாக இருந்தாங்க. அது ரொம்ப டஃப் பேட்டில் ஃபீல்டு, அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அதில் போய் ஒரு லேடி வந்து 19,000 ஃபீட்டில் போய் அவங்க லேண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் அவங்களுடைய பற்றி ப்ரோக்ராம் இருக்குது. அந்த 6 லேடி ஃபைட்டர் பைலட்ஸும் அவங்க வந்து சோலோ ஃப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால் லேடிஸ்க்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. அவங்க நிச்சயம் ராணுவ படையில் சேரணும். சேர முடியும் நிச்சயம். ரொம்ப சூப்பர். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம் சார். நிறைய உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ப்ளஸ் வந்து ஒரு ஆர்மியில் இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து உங்களை மாதிரியான ஆர்மி பர்சன்ஸை பேசும்போது எங்களுக்கு நல்லாவே புரியுது. அண்ட் முக்கியமாக எல்லா ஆர்மி பர்சனுமே சொல்கிறது வந்து திரும்ப திரும்ப எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சாலும் நாங்கள் அதில் தான் சர்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறதும், தன்னை முன்னிறுத்திக்காத ஒரு தன்மை. இப்போ நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க. அது எல்லாத்துலேயுமே வந்து நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற யாருமே வந்து எந்த ஆர்மி பர்சனுமே அப்படி சொன்னதே கிடையாது. நான் பண்ணேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து இல்லவே இல்லை. ஸோ தன்னை முன்னிறுத்திக்காத அந்த ஒரு பியூட்டிஃபுல் ஆஸ்பெக்ட் வந்து ஆர்மி பர்சன்ஸ் கிட்ட பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாத்தையுமா சேர்ந்து நீங்கள் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் சேரணும்னு ஆசைப்பட்டு பேரண்ட்ஸும் கேட்குறாங்க, யங்ஸ்டர்ஸும் கேட்குறாங்க. ஸோ ஒரு ஓவராலாக ஒரு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு சொல்லிடுங்க சார். என்ன சொல்லுவீங்க, ஒரு 2 மினிட்ஸ்க்கு நீங்கள் சொல்லலாம். நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் 3 விதமான இருக்காங்க. சில பேரண்ட்ஸ்லாம் தன் பசங்களுக்கு இந்த தான் கேரியர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசைகள் இருக்குது. சில இடத்துல வந்து நான் பார்த்துருக்கேன், அந்த பசங்களுக்கு ராணுவம் சேரணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது, ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அவங்க இல்லை நீ சேரக்கூடாது, இந்த மாதிரி ரிஸ்க் ஜாஸ்தி, இந்த மாதிரி அது மாதிரிலாம் பேசுகிறாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸை வந்து தன் பசங்க எப்போ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ தயவுசெய்து அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அந்த பசங்கன்னா ஐ ரிப்பீட் போத் த சில்ட்ரன், மேல் அண்ட் ஃபீமேல், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவங்க 2 பேரையும் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்கன்னா ராணுவத்தில் சேரணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் தயவுசெய்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள், அவங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். அந்த கேரியரில் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு எத்தனை சப்போர்ட் பண்ணுமோ பண்ணுங்கள். அப்படி ஒரு வேளை அவங்களால சேர முடியலனா கூட அவங்களுக்கு அல்டர்னேட்டிவ்லி என்ன கேரியர் சாய்ஸ் இருக்கோ அதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். பேரண்டல் சப்போர்ட் இருந்தால் அந்த பசங்களுக்கு நிச்சயம் அந்த ஃபெய்த் இருக்கும், அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். நீங்களே ஒரு மாதிரி அதில் வந்து ஒழுங்காக பேசாமல் அவங்கள ஒரு பயமோ ஒரு ராங் இதோ கொடுத்தீங்கன்னா அந்த சின்ன வயசில் அவங்களை அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ண தெரியாது. ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டோடு ஒரு ஜாயின் பண்ணுற ப்ரொஃபஷனை வந்து அனாவசியமாக ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனால், ஒரு ப்ராப்பர் லேக் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்னால மிஸ் பண்ணிவிடுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டியை. இராணுவப்படை ஒரு வீரப்படை, ஒரு இன்ட்ரெஸ்டிங் படை, ஒரு வே ஆஃப் லைஃப். அது ஒரு பர்சனை கம்ப்ளீட்டாக மாற்றும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. எப்போ இந்த மாதிரி பசங்க சான்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ அவங்கள ஃபுல்லாக என்கரேஜ் பண்ணுங்கள். எத்தனையோ மெத்தட்ஸ், எத்தனையோ மீடியம்ஸில் உங்களுக்கு வந்து கிளாரிட்டியோடு இந்த இராணுவப்படை பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு நிறையா பேர் வெயிட் பண்ணுறாங்க. நிறையா ஆன்லைனில் வந்து நிறையா சைட்ஸ் இருக்குது. ஸோ என்ன வந்து எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் என்னென்னா, பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே ப்ளீஸ் ஒரு அட்டெம்ப்டாவது பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அட்டெம்ப்ட் பண்ணி 2 விதமான செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குது. பெர்மனன்ட் கமிஷன் இருக்குது, ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு தோணித்துனா ஃபுல் டைம் நான் பண்ண வேண்டாம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட் சர்வீஸ் கமிஷனில் போய் ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சு உங்கள் பர்சனாலிட்டியை நீங்கள் மாற்றிட்டு உங்களுக்கே ரொம்ப ப்ரௌடாக இருக்கும் உங்களுடைய பர்சனாலிட்டி பற்றி, உங்களுடைய ட்ரெய்ட்ஸ் பற்றி. ஸோ திஸ் வில் பி மை ரிக்வெஸ்ட் டு ஆல் தி பேரண்ட்ஸ் டு சப்போர்ட் தி சில்ட்ரன்
and the children to make an effort to join the armed forces. சூப்பர் சார். வெல் செட் சார். ரொம்ப 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 அருமையாக, அதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் சேர விரும்புவதற்கான ஒரு மோட்டிவேஷனல் இதுவுமே நீங்கள் கொடுத்துட்டீங்க. பொதுகை நேயர்கள் சார்பாக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் என்னை கூப்பிட்டு இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நேயர்களே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.